ஹாய், 5 லட்சம் ரூபாய்க்கு வீடு பண்ண முடியுமான்னு கேட்டாச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்லுவாங்க? கண்டிப்பாக பண்ணவே முடியாது. எங்கே வேணாலும் நான் அடித்து சொல்கிறேன், பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா கேரளாவில் 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் சூப்பராக வீடு பண்ணியிருக்காங்க. அதோட ப்ரூஃப் வேணும்னா நான் வீடியோ போட்டிருக்கிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் அந்த வீடியோக்கள் இருக்குது. 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபாய்க்குள்ள வீடியோக்கள் இருக்குது. அது வேணால் போய் பார்த்துக்கிடுங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சூப்பர் வீடுங்க. 618 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 பெட்ரூமு, 2 பாத்ரூமு, கிச்சன், ஹாலு, அப்புறம் சிட் அவுட்டு எல்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. 5 லட்சம் ரூபாய்க்கு பண்ணி முடிச்சிருக்காங்க. அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கேரளாவில் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வீடை பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அமேசிங்காக பண்ணியிருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பட்ஜெட் வீடு 5 லட்சம் ரூபாய்க்கு கட்ட முடியுமா? 5 லட்சம் ரூபாய்க்கு வீடே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் மக்கள் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஒருத்தர் அழகாக பண்ணியிருக்கிறாரு. இது கேரளாவில் உள்ளவர். கேரளாவில் நிறைய பேர் இதேமாரி குறைஞ்ச பட்ஜெட்டில் அழகாக வீடுகள் பண்ணியிருக்காங்க. அந்த வீடுகளின் வரிசையில் தான் நம்ம இந்த வீடை பார்க்க போகிறோம். இது வெறும் 5 லட்சம் ரூபாய்க்கு சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. என்னெல்லாம் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கிறாரு, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அந்த வீட்டுக்கு, எப்படி பண்ணியிருக்கிறாருன்னு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம இந்த வீட்டோட வெளித்தோட்டம் எப்படி இருக்குது, உள்தோட்டம் எப்படி இருக்குதுன்னு நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு அப்புறமா அந்த டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க முதல்ல உள்ளார எப்படி இருக்குன்னு பார்க்க போவோம். முதல்ல வந்த உடனே நமக்கு ஒரு சிட் அவுட் வச்சிருக்கிறாங்க. சிட் அவுட்லேருந்து உள்ளார ஏறின உடனே ஒரு சின்ன ஒரு ஹாலு, அதுலேருந்து இடம் சைடு போயாச்சுன்னா நல்ல ஒரு பெட்ரூமு. ஹாலில் தானே ஒரு காமன் பாத்ரூமும் இருக்குது. அதோட வேலை இன்னும் முடியலை. அது தாண்டி வரும்போது ஒரு டைனிங் ஏரியா தான். அதுக்கு அந்த பக்கத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிச்சனு. இந்த சைடு ஏறி வந்தீங்கன்னா இந்த சைடு ஒரு சின்ன ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. ஹாலோட வசதியை பார்த்துக்கிடுங்க. டோரெல்லாம் போட்டிருக்குது பிளைவுட்டும் ஸ்கொயர் பைப்பும் வச்சு தான். இந்த சீலிங் தான் கொஞ்சம் ரேட்டு கூடுதல் ஆயிடுச்சுது. இது ஒரு பார்ட்டிஷன் தான். இதை வந்து ஸ்கொயர் பைப் வச்சு செய்து எடுத்திருக்காங்க. உள்ளே போட்டிருக்கக்கூடிய அக்சசரிஸ்ன்னு பார்க்க போனால் இந்த பீரோ, இந்த கட்டில், இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள், அப்புறம் வெளியில் போட்டிருக்க சோஃபா செட்டு, இந்த 6 சேர் போடக்கூடிய இந்த டைனிங் டேபிள் எல்லாமே வந்து ஓணம் ஆஃபரில் தான் எடுத்திருக்காங்க. ஓணத்துக்குள்ள ஆஃபரு, ஓணத்துக்குள்ள காம்போ ஆஃபர் பார்த்துக்கிடுங்க. அதில் சேர்த்து எடுத்ததுனால ரொம்ப சீப்பாக கிடச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. வீட்டோட செவருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 அடி உயரத்துக்கு கல் வச்சு தான் கட்டியிருக்காங்க. கல் வச்சு கட்டிட்டு அதுக்கு மேலே வி போர்டு வச்சு ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க இது வந்து சேஃப்டி உண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. ஆனால் பாருங்கள், இது வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காட்டும் இருக்குது. அப்படி ரொம்ப சந்தேகம் உள்ளவங்களுக்கு என்ன பண்ணலான்னா, சுற்றி உள்ள சுவறுகளை வந்து கல்லுனால மேலே வர கெட்டி மேலே காங்கிரீட் போட்டு எடுத்துக்கிட்டு உள்ளால உள்ள பார்ட்டிஷனை வேணும்னா நம்ம இந்த வி போர்டை வச்சு பார்ட்டிஷன் பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப அழகாட்டும் இருக்கும், செலவும் குறவு. இனி தரையை பார்த்துக்கிட்டிங்கன்னா தரையில் வந்து நல்ல செலவு குறைக்கலாம் பார்த்துக்கிடுங்க. இப்போ இந்த முக்கு உடைஞ்ச டைல்ஸ் எல்லாம் நிறைய இது டைல்ஸ் ஷாப்புகளில் கிடைக்கும். முக்கு உடைஞ்சதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சீப்பாக கொடுப்பாங்க. இப்போது சாதாரண ஒரு டைல்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 50 ரூபா 60 ரூபா இருக்குன்னா இந்த டைல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20 ரூபா 25 ரூபா தான் ஆகும். அந்த மாதிரி டைல்ஸ்களை வாங்கி நம்ம ஸ்கொயராக கட் பண்ணி போட்டோம்னா வீட்டுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் நல்லா இருக்கும், நல்லா உழைக்கவும் செய்யும். வேலை செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை கட் பண்ணி எடுத்து இது போட்டுறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் அது வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாட்டும் நல்லா அழகாட்டும் இருக்கும், செலவும் ரொம்ப குறையும் பார்த்துடுங்க. வீடு ஃபுல்லாகவே சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. சீலிங்கும் வந்து கொஞ்சம் காசு கூடுதல் தான். சிட் அவுட்டில் வந்து கொஞ்சம் கூடின மெட்டீரியலும் மற்ற இடங்களில் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மெட்டீரியலும் போட்டு பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட மிகவும் அழகான தோற்றம் எப்போ பார்க்கலான்னா இந்த இருட்டி வரக்கூடிய அந்த நேரத்தில் பார்த்தாச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். சின்னதாட்டு சொல்ல போனால் இது வந்து உண்மையிலேயே செலவு குறைஞ்ச நல்ல ஒரு சொர்க்கம் தான். இது சின்ன பட்ஜெட்டில் எப்படி வீடு கட்டலான்னு தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இதில் எல்லாருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கும். அதை வந்து என் கூட ஷேர் பண்ணுங்கள். வீட்டோட அழகை இன்னும் கூட்டுறதுக்கு ஃப்ளிப்கார்ட்ல இருந்து சோலார் லைட்டுகளை எல்லாம் வாங்கி அங்கங்கேயே வச்சுருக்காங்க. இந்த வீட்டை பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் இன்னொரு பட்ஜெட் வீட்டில் சந்திப்போம்.
சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.